கைஸ் வெல்கம் டு அவர் சேனல்னா உங்க அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன விலாக் பார்க்க போறோம்னா நம்ம வந்துட்டு என்ன மேக்கப் இன்னும் கலைக்காம இருக்கீங்களே அப்படின்னு பாக்குறீங்களா. காலையில நம்ம மேரேஜ் நல்லபடியா முடிஞ்சிச்சு. அங்கேருந்து வந்துட்டு நம்ம நல்ல செம்ம தூக்கம். ஏன்னா 3-4 நாள் சரியா தூங்கவே இல்லை, ஒரு வேலையா இருந்துகிட்டே இருந்துச்சா. அதனால பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம். தூங்கி எந்திரிச்சிட்டு அப்புறம் வீடே கசகஜன்னு இருந்துச்சு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வேற வந்துட்டு ரூம்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா நைனா பெரியம்மா எல்லாருமே வந்துட்டு ட்ரெயினில் வராங்க. நான் அக்கா மாமா பெரியக்கா இன்னொரு பெரியக்கா பசங்க எல்லாருமே வந்துட்டு காரில் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அங்கே வீடு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே வரல. இருந்தாலும் நம்ம போய் ஆகணும். எனக்கு வந்து நாளைக்கு இல்லை, நாளான்னைக்கு வந்துட்டு எனக்கு வீட்டில் ரொம்ப வேலை இருந்துக்கிட்டே இருக்கா. அதனால வந்துட்டு நான் போய் ஆகணும். நாளைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு இங்கே போயிட்டு இன்றைக்கி நைட்டு சேலம் போயிட்டு நாளைக்கு ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு நாளைக்கு நைட்டு கிளம்பி நாகப்பட்டினம் போயிடுவேன். ஏன்னா நாளான்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை நாகப்பட்டினத்தில் இருக்குது. ஸோ அந்த விலாக் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க. எனக்கு மேக்கப் போடுறோன்னே எனக்கு இன்றைக்கி அதாவது மேரேஜ் அன்னைக்கு உள்ள லுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் வந்துட்டு எதுவுமே கலைக்கல. என்னோடய ஃபேஸ் நல்லா டேமேஜ் ஆகும் எனக்கே தெரியும். இருந்தாலுமே வந்துட்டு இல்லை எனக்கு இந்த மேக்கப் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வச்சே இருக்கிறேன். ஸோ அந்த விலாக்லாம் நீங்கள் கண்டினியூஷனாக பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே தெரிவிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா மாமா பிள்ளைங்க எல்லாம் ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு நார்மலாக நம்ம தண்ணியே குடிக்காதனால அவ்வளோ ட்ரையான மாதிரி இருக்குது ஃபேஸ் எல்லாமே. அதனால ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி வாங்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்குறேன். அக்காவும் மாமாவும் போய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ வந்துட்டு நான் கிளம்பிட்டேன். சரி நாங்கள் போயிட்டு வரேன், பார்த்துருங்க. பாய் 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 பாய். சரி போலாமாக்கா. இப்போ இருக்கிற ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கட்டும், வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கிற டைமாக இருக்கட்டும், நம்மளோட பசங்களை நமக்கு சரியாக கவனிக்கவே முடியாது. அப்போ தான் நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணது பான்சோ ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸ் தான். இதோட ஃபவுண்டர் மிஸ்டர் நீலகண்டா பானு. இவங்க தான் வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இவங்களோட டீச்சிங் லெவலே ரொம்ப யூனிக்காக இருக்கும். பபிள்ஸ், பேட்டர்ன் கேம், பிளேஸ் வேல்யூ ஸ்டோரி, ஜஸ்ட் அடிஷன் கம்பேரிசன் மட்டும் இல்லாமல் நம்பர் கம்பேரிசனும் வந்துட்டு இவங்க ஸ்டோரி அண்ட் கேம் மாதிரி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கிட்ஸுக்கு இது ஸ்டார்டிங் லெவலில் ரொம்பவே கான்ஃபிடன்ஸ் லெவலையும் அதிகமாகும். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் அவங்களோட லிங்க் இருக்கு. 50 பேருக்கு ஃப்ரீயாக கிளாஸஸ் நடக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. காலையிலே வந்துட்டேன். காலைல ஒரு 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 மணிக்கு நம்ம வீட்டு வாசல்லே வந்துட்டு நிறுத்திட்டாங்க பஸ்ஸை. அப்படியே நம்ம இறங்கி நான் வந்து ஒரு 9 மணி வரை நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பி ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தேன். ஸோ வந்துட்டு அந்த ஒர்க்கு முடிஞ்சிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு நான் திருப்பியும் சேலம் கிளம்பி போகிறேன். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துலேருந்து திருப்பதி போக போகிறோம். திருப்பதியில் வந்துட்டு இந்த டைம் கூட்டமாக இருக்கும். இருந்தாலும் நான் இப்போ விட்டேன் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வருஷத்துக்கிட்ட போகவே முடியாது. ஏன்னா நான் ஊருக்கு போயிடுவேன், உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஃபாரின் கிளம்பிடுவேன். அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே எல்லா சாமியும் போய் கும்பிட்டு வேண்டிட்டு வந்துடும், கடவுளே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஃபேமிலியாக எல்லாருமே திருப்பதி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் தான் அம்மா நைனா தச்சு எல்லாமே அங்கே இருக்கிறாங்க. நான் வந்துட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ வந்துட்டு இங்கேருந்து கிளம்புனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 7 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் 11 மணிக்கா 10:50க்கு என்னமோ வந்துட்டு சேலத்தில் நமக்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ சேலத்துலேருந்து நம்ம வந்து திருப்பதிக்கு அக்கா பெரியம்மா எல்லாருமே வராங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் அப்படியே திருப்பதி போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் இருக்கோம். அங்கே அம்மா வந்துட்டு அந்த கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஊரில் வாணியம்பாடியில் போட்டு அந்த ட்ரெஸ்லாம் இருக்குல்ல, அழுக்கு ட்ரெஸ் வச்சுட்டு எங்கள் அம்மா எங்கேயுமே விட மாட்டாங்க. ஸோ வந்துட்டு அந்த ட்ரெஸ்லாம் நான் வாஷ் பண்ணி போடுறேன், நீ இங்கே போயிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே கிளம்பிந்தேன். இப்போ வந்து தச்சுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு அவனுக்கு சின்ன பசங்கன்னா எவ்வளோ ட்ரெஸ் போடுவானுங்க. அதனால் அவனுக்கு ஒரு 4 ட்ரெஸ் மட்டும் ஒரு பையில் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். கொஞ்சம் நேரம் சரி நான் செம்மையாக தூக்கம் வருதா, அது ஒரு 1 ஹவர் மட்டும் தூங்கிட்டு எந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டல்லாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபங்க்ஷனில் இருந்தோம்ல, அப்பையும் வந்துட்டு நம்ம சரியாக தூங்கவே இல்லை. ஒரு 1 ஹவர் 2 ஹவர் தான் தூங்கியிருப்போம் நைட் ஃபுல்லாக. நேற்றும் ட்ராவல் அதனால தூங்கலை. முந்தா நாள் கல்யாணம் மேக்கப்பு, அதுக்கும் நாள் வந்து அடுத்த நாள் ரிசப்ஷன் அப்படிங்கிறதுனால அது அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்துச்சா. அதனால வந்துட்டு சரியாக தூங்கவும் முடியலை. ரொம்ப பிஸி ஷெட்யூல் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்.
இருக்கும். ஆனால் சரி இந்த கேப்லேயே திருப்பதியும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதியும் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.